கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் த மெசேஜ் 212வது முறையாக யூடியூபின் வழியாக செய்தி அளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தி உன் பங்கை தேவன் எடுத்து போடுவார் ஏன் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேசியிருக்கிறதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மீண்டும் கூறுகிறேன், உன் பங்கை தேவன் எடுத்து போடுவார் ஏன் என்பதை குறித்து வேதத்திலே பரிசுத்த ஆவியா இருக்கிற தேவன் என்ன கூறியிருக்கிறார், உன்னுடைய பங்கை ஏன் எடுத்து போட போகிறார், என்ன காரணம் என்பதை குறித்தெல்லாம் வேதத்திலே எழுதப்பட்டுள்ள தேவனுடைய வார்த்தையை தேவ ஆவியானவர் பேசுகிறதை நாம் கேட்க போகிறோம். இந்த செய்திகளை அநேகருக்கு அனுப்புங்கள், அநேக பாஸ்டர்மார்களுக்கு அனுப்புங்கள், அநேக விசுவாசிகளுக்கு அனுப்புங்கள், அநேக உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்கள். முழுமையாய் பாருங்கள், முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். சத்தியங்களை அறிந்து கொள்வீர்கள், அப்பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், அப்பொழுது இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். நீங்களா ஆசீர்வாதத்தை தேடி போன அவசியமே இல்லை. நீங்கள் அத்தனை பேருமே இந்த உலகத்துல ஏற்கனவே தேவன் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். நீங்கள் அத்தனை பேருமே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். நானோ இல்ல வேறொரு போதகரோ கர்த்தாவே உங்களை ஆசீர்வதியும் அப்படின்னு நீங்க ஆசீர்வாதம் இருப்பீங்க அப்படியெல்லாம் சொல்றதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, தேவன் ஏற்கனவே உங்களை ஆசீர்வதித்து விட்டார். உங்களை யாராலுமே சபிக்கவே முடியாது. அப்படி ஒருத்தவங்களை சாபம் விட்டாக்கா அந்த சாபம் அவனுக்கு தான் போகும். உங்களை யாராலுமே சபிக்க முடியாது. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருமே தேவனுடைய பிள்ளைகள், வெளியேறப்பட்ட பிள்ளைகள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க. அதனால ஆசீர்வாதங்களுக்காக நீங்க தேடி போகவே போகாதீங்க. சரி, நம்ம செய்தி கடந்து சொல்லுவோம். உன் பங்கை தேவன் எடுத்து போடுவார் ஏன் என்பதை குறித்து நாம் வேதத்தில் பார்ப்போம். நீங்கள் பாருங்கள், வெளிப்படுத்தின புத்தகத்திலே 22ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள், முழுமையாய் பாருங்கள். அல்லேலூயா. சரி, ஒருவன், வெளிப்படுத்தின புத்தகம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், தேவன் கூறின வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் கூறின வார்த்தை, இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களை அப்படின்னா அர்த்தம், இதுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய வசனம் இருக்கிறது, இதுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்துக்குள்ள இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும், அல்லேலூயா, பரலோகத்துல ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்கிறது, ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும், பரிசுத்த நரகத்தில் இருந்தும், பரிசுத்த நகரம் ஒன்று இருக்கிறது, பரிசுத்த நகரத்தில் இருந்தும், இந்த புஸ்தகத்தில் இருந்தும், இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அல்லேலூயா. அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று பரிசுத்த ஆவியானவராலே தீர்க்க தரிசன ஊழியக்காரன் மூலியமாய், தீர்க்கதரிசி மூலியமாய் எழுதப்பட்டுள்ள ஒரு வார்த்தை. தேவனுடைய வெளியேறப்பெற்ற சகோதரிகளே, தேவனுடைய வெளியேறப்பெற்ற சகோதரர்களே, உங்ககிட்ட நான் பணம் கொடுங்க, எனக்கு காணிக்க கொடுங்க, என்னுடைய வளர்ச்சிக்காக, என்னுடைய ஊழியத்துக்காக, இல்லை எனக்காக, எனக்கு உங்களால முடிஞ்ச உதவி கேளுங்கன்னு உங்ககிட்ட யாருக்கிட்டமே பிச்சையே கேட்கல. நான் ஒரு பிச்சைக்காரன் அல்ல, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. அதனால
உங்ககிட்ட காணிக்கல நான் கேட்கல. புரிஞ்சுக்குதுங்களா? இது வரைக்கும் 3 வருஷமா 4 வருஷமா ஆகுது ஊழியம் செஞ்சு வர யூடியூபின் வழியாக உங்களுக்கு செய்திகளை அளித்துக் கொண்டு வருகிறேன். சத்தியத்தை சத்தியமாய் பேசிக் கொண்டு வருகிறேன். உண்மையை பேசிக் கொண்டு வருகிறேன். சத்தியங்களை உடைத்து பேசிக் கொண்டு வருகிறேன். இது வரையிலும் உங்ககிட்ட எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னை லைக் பண்ணுங்க, எனக்கு பணம் வரும் அப்பதான் அப்படிலாம் நான் கேட்கல. விருப்பம் இருந்தா பண்ணுங்க, விருப்பம் இல்லைன்னா பண்ணாதீங்க. உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணு என்னன்னு கேட்டாக்கா, அநேகருக்கு செய்திகளை அனுப்புங்கள் தான் உங்ககிட்ட கேட்கிறேன். அந்த செய்தி அனுப்ப எனக்கு காசுலாம் கிடைக்காது. அல்லேலூயா. காசுக்காக ஊழியம் செய்யல. அது தயவு செஞ்சு செய்யுங்க. ஏன்னாக்கா செய்தி பரவட்டும், செய்திகளை அறிந்து கொள்ளட்டும். ஏன்னா இன்னைக்கு செய்தி தெரியாம இருக்கிற கிறிஸ்தவர்கள் 90% ஊழியக்காரர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். பாவம் கிறிஸ்தவர்களாம் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிற பெந்தகோஸ்து கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், சிபிஎம் கிறிஸ்தவர்கள், ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், சத்தியம் தெரியாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த உதவி மட்டும் நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு கெஞ்சில. புரிஞ்சுதுங்களா? அதனால வேத வாக்கியம் சொல்லுகிறது, இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், நல்லா புரிஞ்சுங்க, என்னென்ன தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு இருக்கிற போதகர்கள் இந்த வசனங்களை எடுத்து போடுகிறார்கள் என்பதை குறித்து நான் உங்களிடத்தில் காண்பிக்க போகிறேன். என்னென்ன வார்த்தைகள் ஊழியக்காரர்கள் தேவையில்லாத வசனங்களை இந்த பரிசுத்த வேதாகமத்துக்குள்ளாக நுழைத்திருக்கிறார்கள் என்பதை குறித்தும் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். பரிசுத்தாவி துணியோடு பேச போகிறேன். ஹல்லேலூயா. வேத வசனங்களை கவனித்து பாருங்கள். ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அதாவது உங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்துருவார். தேவனுக்கு உங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்துல எழுதவும் அந்த பங்கை போடவும் எடுக்கவும் அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. வேற யாருக்குமே இந்த உலகத்துல அதிகாரம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து உங்களுடைய பெயரை எழுதவும், உங்களுடைய பங்கை போடவும், உங்களுடைய பங்கை கிறுக்கவும், உங்களுடைய பெயரை கிறுக்கவும் அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. ஆனா ஏன் அந்த காரியத்தை கர்த்தர் செய்யறான்னு கேட்டாக்கா, நீங்க அந்த வசனங்களிலிருந்து ஏதாவது எடுத்து போட்டாலோ இல்லை வேற ஏதாவது கூட்டினாலோ அந்த உங்களுடைய ஜீவ புஸ்தகத்துல பங்க, உங்களுடைய பெயரை எடுத்துருவார். வேத வாக்கியம் என்ன சொல்லுது? சீடர்கள் போய் கேட்கும் போது, ஆண்டவரே நாமத்தினால பிசாசுகள் நடக்குதுன்னு சொல்லும் போது, இதுக்காக சந்தோஷப்படாதீங்கப்பா, உங்களுடைய நாமங்கள் பரலோகத்துல எழுதியிருக்கிறதை குறித்து, ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை குறித்து நீங்கள் அதிக சந்தோஷப்படுங்கள் என்று இயேசுநாதர் சீடர்கிட்ட சொன்னாரு. அப்போ அங்கே பாத்தீங்கன்னாக்கா யூதாசுடைய பெயரும் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. ஏன்னா அவனும் பேய் பிசாசு துரத்துனான். ஆனா அந்த யூதாசு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அவன் தூக்குமாட்டி சபிக்கப்பட்டபடினாலே உடனே அந்த ஜீவ புஸ்தகத்திற்கு அவனோட பங்கை தேவன் எடுத்து போட்டார், கிறுக்கி போட்டார். பாத்தீங்களா? எடுத்து போடுவதற்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு, எழுதுவதற்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் உண்டு. ஹல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க இயேசுநாதர் கிருபை உள்ளவரே, அவர் மிகப்பெரிய நல்லவரு, வல்லவரு, சிறந்தவரு அப்படின்னு நினைச்சு ஏமாந்து போவாதீங்க. அதெல்லாம் உண்மைதான். 100% 101% உண்மைதான். அவர் நல்லவர், கிருபையுள்ளவர், எல்லாம் உள்ளவர் தான். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில இருக்கும் வரையிலும் தான். அதுவும் மனவாட்டி சொல்லக்கூடியவன், மனவாட்டி இந்த பூமியில இருக்கும் வரையிலும் தான் கிருபையே இருக்கும். மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டாக்கா கிருபை பூமியை விட்டு போய்விடும். அப்பொழுது தேவன் எரிச்சல் உள்ளவராய் மாறிவிடுவார். அப்பெல்லாம் உங்களுக்கு கிருபையே இல்லம்மா. அன்பு சகோதரியே, தேவனுடைய விலையேறப்பெற்ற சகோதரியே, தேவனுடைய விலையேறப்பெற்ற சகோதரனே, எப்ப பாரு பேஸ்புக்கை நோண்டி நிற்கிறது, எப்போ பாரு வாட்ஸ்அப்பை நோண்டி நிற்கிறது, மெசஞ்சரை நோண்டி நிற்கிறது, இந்த உலகத்துக்குரிய நிகழ்ச்சிகளையே பார்த்து கொண்டிருக்கிறது. உலகத்துக்குரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் பேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்பி நிற்கிறீங்க. ஆனா தேவனுடைய சத்தியத்தை அனுப்ப மாட்டீங்களம்மா. உண்மையான சத்தியத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன்றீங்களம்மா. உலகத்துக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனே இருக்கக்கூடாது. உலகமே நாசமா போனாலும் சரி,
அல்லேலூயா. இந்த உலகத்துல பூமி அதிர்ச்சிகள் வந்து பல இடங்களில இடிந்து, பில்டிங்லாம் இடிந்து பலவிதமான மக்கள் செத்து போனாலும் சரி, நமக்கு அது கவலையே இல்லை. உன் நோக்கம் எல்லாம், உன் சிந்தை எல்லாம் என்னத்தை இருக்கணும்? நான் எப்போதும் மறுரூபமாகி நான் போவேன் இந்த பூமியை விட்டு. ஏன்னா தேவனுடைய வேதத்திலே இவைகள் எல்லாம் நடக்கும் என்று ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக பூமி அதிர்ச்சிகள், கொள்ள நோய்கள், பல இடங்களில் பஞ்சங்கள், பல இடங்களில் பலவிதமான எல்லா ஆபத்துகளும் இந்த பூமியில நடக்கும் என்று ஏற்கனவே தேவ ஆவியினால் எழுதப்பட்டுள்ள வார்த்தை. அதுக்காக நீ ஜெபம் பண்ணா அது நடக்காம இருக்கும் நினைக்காத. நீ ஜெபம் பண்ணாலும் அது நடக்கும், நீ ஜெபம் பண்ணலாம் அது நடக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஆனால் ஒரு தேசத்திலே தேவனுடைய மனவாட்டி முழுசா அந்த தேசத்தில் இருக்கிறார்கள் சொன்னா அந்த தேசத்திலே ஒரு பூமி அதிர்ச்சி வராது, ஒரு ஆபத்து வராது, எதுவுமே அந்த தேசத்தில் நடக்காது. தேவனுடைய மனவாட்டி ஒன்று இருக்கும் என்று சொன்னார். சரி, இதெல்லாம் நடக்குது, வேதத்தின் பிரகாரம் நடந்து வருது. அதனால பேஸ்புக்கில் நான் பார்க்கும் போதெல்லாம் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இதுக்காக பிரேயர் பண்ணுங்க மக்களே அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடக்குதா தீரும். சரி, அது போட்டோம். ஆக இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த பூமி அதிர்ச்சிகள், கொள்ள நோய்கள் இவைகள்லாம் வரும் என்று நான் சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ இந்த காரியங்கள்லாம் ஏன் நடக்குது? இந்த அதாவது இந்த தேவனுடைய சத்தியத்தை, இந்த வேதத்தினுடைய ரகசியங்களை எடுத்து போடுகிறவனுக்கு அவருடைய பங்கு கிடைக்காது. சரி, என்னென்ன அவங்க எடுத்து போடுறாங்க, என்னென்ன காரியத்தை எடுத்து போறாங்கன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிக்கணும். கலாத்தியர் 1:8 நான் வாசிக்கிறேன். அது பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொல்றாரு, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், வேதத்திலே நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த இந்த வேதத்திலே நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவான். அல்லேலூயா. மீண்டும் வாசிக்க ஆசைப்படுகிறேன். கலாத்தியர் 1:8. நாங்களாவது நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவான் என்று தேவன் கூறின வார்த்தை. பவுல் கூறின வார்த்தை இல்ல சகோதரி, தேவன் கூறின வார்த்தை. தேவன் பரிசுத்த ஆவியானவரே பவுலுக்குள்ள இருந்து சரீரம் திரைமறைக்கப்பட்டு ஒரு பாகமாக பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தை. அதனால பவுல் பேசினார் நினைச்சுக்காதீங்க. வேதம் சொல்லுது பவுலுக்குள்ள தேவன் இருந்து பேசினார் என்று. புரிஞ்சுதுங்களா? இப்ப 2 வார்த்தை உங்களுக்கு காண்பித்து இருக்கிறேன். இப்போ இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து என்னென்ன பங்கையெல்லாம் எடுத்து போடுறாங்கன்றது கவனிக்க போறோம். என்னென்ன பங்கெல்லாம் எடுத்து போடுறாங்க என்பதை குறித்து நம்ம கவனிக்க போறோம். நாங்களாவது அப்படின்னு பவுல் சொல்றாரு, நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை இல்லாமல் வேறொரு சுவிசேஷம் உங்களுக்கு உங்களுடைய போதகனோ இல்ல ரெவரண்டோ இல்ல பிஷப்போ இல்ல ஐருக்களோ இல்ல போப்பாண்டவரோ பவுல் பேசின உபதேசத்தை சுவிசேஷத்தை இல்லாமல் வேறொரு சுவிசேஷம் உங்களுடைய சபையில இருக்கக்கூடாது. அப்படி உங்கள் சபையில ஒருவன் போதித்தால் அவனுடைய பங்கை, அவனுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் என்ன சொல்றது, அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் உள்ள எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவருடைய பங்கை எடுத்து போடுவார். சரிங்க, இங்க பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, நீங்க நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பவுல் அப்போஸ்தலனாகிய தீர்க்கதரிசி ஒரு சுவிசேஷத்தை குறித்து பேசினார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஸ்திரீயானவளுக்கு தலைமயிரே முக்காடா இருக்கிறது அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் பேசியிருக்கிறார். ஸ்திரீயானவளுக்கு தலைமயிறு, இந்த தலைனா பாருங்க, இதுதான் தலை, இதுதான் தலை. இந்த சொட்டை தெரிந்த சொட்டை, இந்த சொட்டையை மறைக்கிறதுக்கு தான் இந்த தலைமுடி, இந்த சொட்டையை மறைக்கிறதுக்கு இந்த தலைமயிர் முக்காடாக, இந்த சொட்டையை மறைக்கிறதுக்கு முக்காடாக தேவன் கொடுத்திருக்கிறாரு. அப்போ பவுலுடைய சுவிசேஷம் சொல்லுது, ஸ்திரீயானவளுக்கு
தலைமயிர் முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று மிக அழகாக 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அதாவது 15க்கு முன்னால நீங்க படிச்சீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிச்சீங்கன்னாக்கா 4, 5, 6 வாசிச்சீங்கன்னாக்கா, ஸ்திரியானவள் ஜெபம் பண்ணுகிற போதாவது முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுது. அந்த முக்காடு என்பது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னாக்கா, துணி முக்காடு நீங்க நினைக்கிறீங்க. அப்படியாக இன்றைக்கு ஊழியக்காரர்கள் போதிக்கிறார்கள். அவர்கள் துணி முக்காடை குறித்து இன்றைக்கு பேசிக்கொண்டு ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உபதேசம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்க்கதரிசி பரிசுத்த வேதாகமத்திலே பேசவில்லை. அந்த உபதேசத்தை இதுக்குள்ள நுழைக்கவில்லை. இன்னைக்கு இருக்கிற ஆர்சியிலிருந்து, புரோட்டஸ்டன்ட்ல இருந்து, பெந்தகோஸ்ட்ல இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்த நாங்கள் எங்களுடைய பிரசங்கத்தை தவிர வானத்திலிருந்து வருகிற வேறொரு தூதனோ இல்ல எந்த பூமிக்குரிய தூதனோ அவன் வேறு எங்களுடைய சுவிசேஷத்தை தவிர வேற ஒன்று சுவிசேஷ பிரசங்கித்தால் இந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து உங்களுடைய பங்கை எடுத்துருவாரு. பரலோகத்திலே உங்களுடைய ஜீவ புஸ்தகத்திலே பரிசுத்த நகரத்திலிருந்தும் உங்களுடைய பங்கை எடுத்துருவார். அதாவது உங்களுடைய நாமத்தை எடுத்து போட்டுருவார். நீங்க போடுற மாதிரி ஒரு முக்காடு துணி முக்காடெல்லாம் குறிச்சு பவுல் தீர்க்கதரிசி சொல்லவே இல்லை. அது இன்றைக்கு மனுஷனால் ஏற்பட்ட ஒரு உபதேசம். இன்றைக்கு இருக்கிற மனுஷ போதகனாலே நுழைத்த ஒரு போதகம். ஒன்று கூட்டினாலோ எடுத்தாலோ அவன் சபிக்கப்பட்டவன், அவனுடைய பங்கை தேவன் எடுத்து வர சொன்னார் இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்துல சபைகளிலே உங்களுடைய சொந்த உபதேசத்தை நுழைச்சிட்டீங்க. கரெக்டா இல்லையா? அருமையான தேவனுடைய விலையேற பெற்ற சகோதரியே, நீங்களாம் தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். நீங்களாம் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்பதுதான் அவங்க ஆசை. உங்க பணம் கொடு பொருள் கூட எல்லாம் கேட்கல. அல்லேலூயா. அதனால நீங்க எல்லாம் கவனிக்கணும். நீங்க அந்நிய பாஷை பேசுறதுனாலயோ, தீர்க்க தரிசனம் பேசுறதுனாலயோ, பேய்பிசாசு ஓட்டுறதுனாலயோ 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் இன்னைக்கு அவிசுவாசிகளுக்கு ஒரு அடையாளம். அதுவும் உங்களே பரலோகம் கொண்டு போவாது. நீங்க டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, நீங்க பரிசுத்தமா ஜீவிக்கிறது, இதெல்லாம் உங்களை பரலோகம் கொண்டு போவாது. தேவனுடைய சத்தியத்தில் நீங்கள் பிறப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய உபதேசத்தில் நீங்கள் பிறப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய வெளியேறப்பட்ட வெளிப்பாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், அந்த வெளிப்பாட்டு ரகசியத்தில் நீங்கள் ஜீவிப்பீர்கள் என்று சொன்னால், அப்பதான் உங்களுக்கு பரலோகம். இல்லைன்னா பரலோகமே கிடையாது. இது நான் சொல்லல, இயேசு கிறிஸ்து கூறின வார்த்தை. ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகள் பவுல் சொன்னாரு, ஸ்திரீயானவருக்கு தலைமயிரே முக்காடா இருக்குதுன்னு. ஆனா இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர், ஐயரு, பிஷப், சாமியார்லாம் அது கிடையாது. அது மயிறு உங்களுக்கு மயிறு உங்களுக்கு தலைமயிர் முக்காடு இல்ல. உங்களுடைய புடவையோ இல்ல ஒரு துண்டோ இல்ல ஒரு கர்ச்சிப்போ இல்ல ஒரு தொப்பியோ தான் உங்களுக்கு முக்காடுன்னு சொல்லிட்டு ஒரு சத்தியத்தை பரிசுத்த வேதாகமத்திலே உள்ளே நுழைத்து விட்டார்கள். அப்படி இன்றைக்கு அந்த உபதேசத்தை கொடுத்த அத்தனை போதகனும் சபிக்கப்பட்டவன். வெளியேறப்பட்ட சகோதரிகளே, நான் சொல்லல சகோதரிகளே, வேதத்தில் இருப்பதை தான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். ஆக இன்றைய காலத்தில் இருக்கிற மொத்தம் ஏஜி சபையில் இருக்கிற பாஸ்டர், தலைமை பாஸ்டர் சபிக்கப்பட்டவராக இருக்கிறார். ஏன்னு கேட்டாக்கா, அவரு இப்படியா பிரசங்கம் பண்ணல. உங்களுக்கு தலைமயிர் முக்காடா இருக்குது சிஸ்டர், நீங்களாம் முக்காடு போடாதீங்க, தேவையில்லை அப்படின்னு பிரசங்கம் பண்ணல. முக்காடு போடு, ஒரு துண்டை போடு, ஒரு டவலை போடு, ஒரு கர்ச்சீப்பை போடு, ஆனா இந்த முக்காடுக்கு மேல ஒரு முக்காடை போடுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு புதுவிதமான ஒரு செய்தியை சாத்தான் ஊழியக்காரர் மூலமாய் ஒரு புது சத்தியத்தை உள்ள நுழைச்சிட்டான். சரி, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்ககிட்ட நல்லா புரிஞ்சுங்க நான் சொல்றத. ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் பாவம் இல்லாமல் ஜீவனோடு மரணமே இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே மகிழ்ச்சியா, மரணம்னு என்ன தெரியாது, வியாதினா என்ன தெரியாது, ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியுது. அவ்வளவு சந்தோஷமாக இருந்த அந்த ஏதேன் தோட்டத்துல அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, நல்லா புரிஞ்சுக்க. தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய நியாய பிரமாணத்தை, தேவனுடைய உபதேசத்தை, தேவனுடைய வார்த்தையை, உயிருள்ள வார்த்தையை, அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த உபதேசத்தை இந்த
பைபிள்ல இந்த சபையில இந்த சரீரத்திலிருந்து அந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் புசிக்க வேண்டாம் சொன்ன அந்த கனியை புசித்தீர்கள் என்று கேட்டார தேவனே. அந்த உபதேசத்தை இந்த சபையிலிருந்து அவர்கள் எடுத்து போட்டபடினாலே, சாத்தானுடைய உபதேசத்தை உள்ள நுழைத்தபடினாலே அவர்களுக்கு முதல் மரணம் ஏற்பட்டது. அந்த மரணத்தின் நிமித்தம் தான் வாழடி வாழியாக எல்லா சிறு குழந்தைகளும் பெரியவர்களும் மரணம் அடைந்து கொண்டு வருகிறார்கள். வியாதி வந்து கொண்டிருக்கிறது, வறுமை, கண்ணீர், பிரச்சனை எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது. ஏன்? ஏற்கனவே ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய வார்த்தையை, அந்த உபதேசத்தை இந்த சரீரத்தில் அவங்க எடுத்து போட்டபடினாலே அந்த சாபம் வந்தது. அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக மாறிவிட்டார்கள். அதே போலதான் பவுலுடைய உபதேசத்தை, சத்தியத்தை இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து எடுத்துட்டு இந்த புதிய உபதேசத்தை உள்ள நுழைச்சிங்களே, அத்தனை ஊழியக்காரர்களும் இன்னைக்கு ஸ்தாபனத்தில் இருக்கிற ஏஜி சபை தலைமை போதகர், சிபிஎம் தலைமை போதகர், ஏசிஏ தலைமை போதகர், அப்புறம் இயேசு அழைக்கிறார் தலைமை போதகர், இன்னும் எத்தனை சிஎஸ்ஐ தலைமை போதகர், ரோமன் கத்தோலிக்க தலைமை போதகர், போப்பாண்டவர், இவர்கள் அத்தனை பேருமே சபிக்கப்பட்டவர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் கூறுகிறார். ஏன் என்று சொன்னால், ஸ்திரீயானவளுக்கு தலைமயிரே முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே மிக அழகாக பவுல் கூறின சுவிசேஷம் இருக்கிறது. ஆனால் அந்த சுவிசேஷத்தை நீங்கள் வேதத்திலிருந்து எடுத்து போட்டு ஒரு புதிய உபதேசத்தை உள்ள நுழைத்து விட்டார்கள். அதாவது துணி முக்காடு, புடவை முக்காடு, துணி முக்காடு, ஏதாவது ஒண்ணு தலையில நீங்க போடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்மார்களாம் அந்த உபதேசத்தை பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள நுழைத்தபடினாலே சபைகளில் அதை செய்து கொண்டு வருகிறீர்கள். நம்பர் 1 ஆச்சா. அப்போ இன்னைக்கு அவங்களுடைய பங்கெல்லாம் தேவன் எடுத்து போட்டாரு. நம்பர் 2 நீங்க பாத்தீங்கன்னாக்கா, பவுல் தீர்க்கதரிசி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவார்கள், பேசும்படிக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதம் அப்படியே சொல்லுகிறது என்று பவுலுடைய சுவிசேஷம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனத்திலே அதே பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்க்கதரிசி அவருடைய சுவிசேஷம் சொல்லுது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12ல, ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளா இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள், உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, நான் உத்தரவு கொடுக்கிறேன் என்று சொல்றாரு. அதனால் பவுல் இல்ல, பவுலுக்குள் இருப்பவர் பேசிக்கொண்டு வருகிறார். அப்படி பரிசுத்த ஆவியானவர் பவுல் பேசல, பவுலுக்குள் இருப்பவர் அப்படி பேசுறாரு. நான் உங்களுக்கு உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். பிரியமான முக்கியமானது கேளுங்க, புருஷன் மேல் அதிகாரம் செலுத்துவதற்கு ஸ்திரீயானவளுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவன் உன்னை ஆண்டு கொள்வான், ஆதாம் உன்னை ஆண்டு கொள்வான் என்று வேத வாக்கியம் இருக்கிறது. புரிஞ்சுங்களா? ஆகவே இன்றைய காலத்திலே தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட உபதேசத்தை இன்றைக்கு இருக்கிற பாஸ்டர் எல்லாம் இந்த சத்தியத்தை, பவுலுடைய உபதேசத்தை எடுத்து போட்டு இன்றைக்கு அநேக விசுவாசிகள் சொல்றாங்க, இல்லையா கர்த்தர் சொன்னாரையா, கர்த்தர் பேசினாரையா, கர்த்தர் தான் எங்களை அனுப்புறாரு சொல்லிட்டு அநேக வாலிப பெண்கள் எல்லாம் தெருக்களிலே போட்டு வேதத்தை வைத்துக் கொண்டு, இயேசு உங்களை அழைக்கிறார், பாவம் செய்யாதீர்கள், குடிக்காதீர்கள், மனம் திரும்புங்கள், இயேசு அழைக்கிறார் என்று பிரசங்கம் பண்றாங்க இருக்கிற வாலிப சகோதரிகள். அருமை சகோதரிகளே, அருமை சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து கிராம ஊழியத்துக்கு புருஷர்களை அனுப்பினாரை தவிர ஸ்திரீகளை கிராம ஊழியம் செய்யும்படியாக வேதத்துல எங்கேயுமே இல்லை. இப்ப நான் உங்களுக்கு வாசித்து காமித்த, அவள் அமர்ந்திருக்க வேண்டும், உபதேசம் பண்ண அவளுக்கு ரைட்ஸ் இல்லை. ஏன்னு சொன்னால், ஏவலானவள், ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான், ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. அவள் ஏற்கனவே ஏதேன் தோட்டத்திலே ஸ்திரீயானவள் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவளுக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை என்று வேதம் கூறுகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அநேக போதகர்களும் ஐயர்களும் அவங்க என்ன செய்யறாங்க கேட்டா, ஸ்திரீயானவளுக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக அந்த அதிகாரத்தை இன்றைக்கு கொடுக்கிறார்கள். அது யாருடைய உபதேசம் சொன்னாக்கா, சாத்தானுடைய உபதேசம். பரலோகத்திலிருந்து சபிக்கப்பட்ட விழப்பட்ட அந்த லூசிபர் அவன் கொடுத்த ஒரு உபதேசத்தை இன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்தில்
கூட்டி விட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அத்தனை பேருமே சபிக்கப்பட்டவர்கள் என்று வேத வாக்கியம் மிக அழகாக அற்புதமாக வெளிப்படுத்தும் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் மிக அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமங்கள் அத்தனை பேருமே நீங்கள் உங்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் உங்களுடைய பங்கை உங்களுடைய பெயரை தேவனாகிய கர்த்தர் கிறுக்கி போட்டு அந்த பங்கை எடுத்து விடுவார். ஹல்லேலூயா. நீங்க இமேஜ் பண்ணுங்க, இதுக்கு மாறாய் பவுலுடைய உபதேசத்துக்கு மாறாதான் நீங்க பூமியில எல்லாமே செய்றீங்க, ஒவ்வொரு சபையிலும் செய்றீங்க. அப்ப கொஞ்சம் இமேஜ் பண்ணுங்களேன். அவங்களுடைய நாமங்கள்லாம் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்க போனால் அவங்களுடைய பெயர்லாம் பூமியில பரலோகத்துல இருக்குமா, ஜீவ புஸ்தகத்துல இருக்குமா? அப்ப ஏஜி சபையில இன்னைக்கு ஏகப்பட்ட ஸ்தாபனங்கள் இருக்குது, ஏகப்பட்ட சபைகள் இருக்குது. அந்த தலைமை பாஸ்டர் செத்தார்னாக்கா பரலோகம் போயிடுவாரா? சபிக்கப்பட்ட மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி பார்க்க போனால் இன்றைக்கு இருக்கிற மொத்த பெந்தகோஸ்து பாஸ்டர்களும் சபிக்கப்பட்டவர்கள். சபிக்கப்பட்டவன் ஒருவனும் ஒரு காலம் பரலோகத்துக்கு செல்ல முடியாது, அவர்கள் நரகத்துக்கு மட்டும்தான் செல்ல முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆக பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தையை எடுக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாது என்று வேத வாக்கியம் கூறுகிறது. பிரியமானவர்களே, தயவு செய்து சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இங்கே 3 விதமான விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஒன்று பாவனை விசுவாசின்னு சொல்லக்கூடிய இருக்குது, உண்மையான விசுவாசி இருக்கிறது, அவிவிசுவாசிகள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் உண்மையான விசுவாசிக்க இருக்க வேண்டும். விசுவாசிகளுடைய அடையாளங்கள் யாவன் என்று, விசுவாசிக்கிறவன் அடையாளங்கள் யாவன் என்று மார்க் 16ஆம் அதிகாரம் 17-18 சொல்லுகிறது. என்ன சொல்லுது? நவமான பாஷைகளை பேசுவார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களை மேல் கால்களை வைப்பார்கள், இப்படியெல்லாம் அநேக வாக்கு தத்தங்கள் கொடுக்குது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றான்னு கேட்டாக்கா, இன்னைக்கு சபையில அற்புதம் காலம் முடிஞ்சிருச்சு, அற்புதமே இல்ல, இயேசு செய்த அந்த காலத்தோட தான் இப்பெல்லாம் அற்புதம் இல்லை சொல்றான். அப்போ இப்ப சொல்லப்படுகிற மார்க் புத்தகத்தில் சொல்லப்படுகிற 16ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிற அந்த உபதேசத்தை எடுத்து விடுகிறார்கள். எடுப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார். தேவன் மிகவும் பரிபூர்ணமா இருக்கிறார். அதிலிருந்து வெளிப்படும் வரும் வார்த்தைகள் அத்தனையுமே பரிபூர்ண வார்த்தைகளா இருக்கிறது. பிரியமானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த முதல் பேசிக்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா பெந்தகோஸ்து தான் முதல் இருந்தது. நீங்க வேதத்தை வாசிப்பதுதான். பவுல் தீர்க்கதரிசி மரிச்ச உடனே எல்லாருமே ஒரே கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். நான் வாசிக்கிறேன், எழுதி வச்சிருக்கிறேன், உங்களுக்கு வாசிக்கிறேன். இதை மட்டும் வாசிக்கிறேன். பெந்தகோஸ்து சபை 2 குழுக்கள் அவர்கள் பிரிந்து சென்றனர். பெந்தகோஸ்து சபை 2 குழுக்களாய் பிரிந்து விட்டார்கள். ஒரே பெந்தகோஸ்து ஒரே கிறிஸ்தவர்களா இருந்தாங்க, அது 2ஆ பிரிஞ்சிருச்சு. ஏன் பிரிஞ்சுது, எப்படி பிரிஞ்சுது? இப்ப வாசிக்கிறேன், கேளுங்க. பிரிந்து சென்றனர். ஒரு குழு வார்த்தையில் எழுதப்பட்ட வார்த்தையில் நிலை நிற்க விரும்பினது. அதாவது பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அந்த உபதேசத்தை நாங்க கடைபிடிப்போம்னு சொல்லிச்சு ஒரு குரூப். அது யாருன்னு கேட்டாக்கா பெந்தகோஸ்து, ரியல் பெந்தகோஸ்து. அப்போஸ்தலருடைய உபதேசத்துல, தீர்க்கதரிசியுடைய உபதேசத்துல நிலை நிற்கிற ஜனங்க அவங்களாம். மற்றொரு குழுவோ தரமான சபையை விரும்பினது. நல்லா ஜகன்னு இருக்கிற சபை, நல்லா மியூசிக் போடுற சபை, நல்லா பாட்டு பாடுற சபை, நல்லா கரங்களை தட்டு டான்ஸ் ஆடுற சபை, டிஸ்கோ ஆடுற சபை, பெண்கள் எல்லாம் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு பெண்கள் புருஷனுடைய ஆடைகளை அணியக்கூடாது என்று வேத வாக்கியத்தில் எழுதி இருக்கிறது. ஆனா அந்த உபதேசத்தை, அந்த சத்தியத்தை, பரிசுத்தமுடைய சத்தியத்தை அதை எடுத்து போட்டுட்டு ஒரு சகோதரி பேசுறாங்க, ஊழியக்காரி சகோதரி, ஊழியக்காரியா, ஐயோப்பா இன்னைக்கு அநேக பெண்கள் ஊழியம் செஞ்சு வராங்க. அத்தனை பெண்களுமே நரகத்துக்கு தான் போவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். பரலோகம் போக, நான் சொல்லுங்க, வேதத்தின் அடிப்படையில் பேசுறேன், பரலோகம் போகவே முடியாது. இன்னைக்கு இந்த உலகத்துல கிறிஸ்துவ பெண்கள் பலிப்படுத்தல நின்று யார் யார் பேசுறாங்களோ அவர்கள் அத்தனை பேருமே மீண்டும் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட ஸ்திரீகள். ஏன் கேட்டாக்கா, நான் சொல்லல, தேவன் சொல்றாரு, அவர்களுடைய பங்கை எடுத்து விட்டார். ஆகவேதான் சாத்தானுடைய பிள்ளைகளை அந்த சகோதரிமார்கள் இருக்கிறபடினாலே அவர்கள் இன்றும் இன்னைக்கு அநேக பெண்கள் ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாய் சொல்லவே இல்லை. ஆனா நிறைய பேர் கடவுள் சொன்னாரு, இயேசு அனுப்பி இருக்கிறாரு, இப்பெல்லாம் நிறைய டெவில் ஸ்டோரி சொல்லி வராங்க. அவர்கள் அத்தனை பேருமே சபிக்கப்பட்டவர்கள் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. அவருடைய பங்கை, அவருடைய பெயரை
ஜீவ புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த நகரத்திலிருந்தும் அவருடைய பெயரை கிறுக்கி போடுவார், அவருடைய பங்கை எடுத்து விடுவார். அந்த அதிகாரம் இல்ல. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளை, சகோதரிகளே, மனம் திரும்புங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள். சத்தியத்துக்கு ஊழியக்காரர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படி, சாத்தானுக்கு கீழ்ப்படியாத. நீங்களா இன்னைக்கு சாத்தானுக்கு தான் கீழ்ப்படிந்திருக்கிறீங்க. சரி, தரமான சபை எது என்று அவர்கள் பார்க்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற பாஸ்டர் மற்றொரு குழுவோ தரமான சபை விரும்பினது. அது தரமான சபை விரும்பினதுல அது கான்டெஸ்டன்ட் சொல்லக்கூடிய அரசனின் அரசாட்சியில் போது நடந்தது. கான்டெஸ்டன்ட் சொல்லக்கூடிய ஒரு ராஜா அவருடைய அரசாட்சியில கிபி 325 முதல் இந்த கான்டெஸ்டன்ட் சொல்லக்கூடிய ராஜா கிறிஸ்துவ மதத்தை தரமான சபையாய் அவன் நிறுத்தினான். அந்த ரோமன் அவன் யாரையும் கேட்டீங்கன்னாக்கா ஒரு அஞ்ஞானி. அவன் மதப்பற்று கொண்டவன் அல்லவன், மதப்பற்று கொண்டவன் அல்ல. அவன் தொடக்கத்திலிருந்தே அஞ்ஞானி. ஆனால் அவன் இரு தரப்பினரையும் இணைக்க விரும்பி ஒரு அரசியல்வாதி. ரோமாபுரியில் பாதி பேர் கிறிஸ்தவர்களும் பாதி பேர் அஞ்ஞானிகளும் இருந்தார்கள். எனவே அவர்கள் முதல் தரமான குழு, அஞ்ஞான குழுவாய் சிலரை கிறிஸ்துவ கொள்கைகளையும் செய்தான். அவர்கள் சொந்த மார்க்கத்தை உண்டாக்கி கொண்டனர். யாரு? இந்த கான்டெஸ்டன்ட் சொந்த மார்க்கத்தை உண்டாக்கி கொண்டனர். அதுதான் முதல் ரோமன் கத்தோலிக்கனால் வந்த அந்த உபதேசம். அது யார் ஏற்படுத்துன்னு கேட்டாக்கா கான்டெஸ்டன்ட் சொல்லக்கூடிய அந்த ராஜா வேதாகமத்தை அவமதிக்கும்படியாக கத்தோலிக்க சபையானது தேவன் சபைக்கு என்ன விரும்பி கொடுத்தாரோ அவை அத்தனையுமே அந்த அதிகாரத்தை எடுத்து போட்டு அந்த அதிகாரத்தை அவர்களாகவே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இப்படியாக தான் இந்த கான்டெஸ்டன்ட் சொல்லக்கூடிய அந்த ராஜானாலதான் 2 பிரிவாக பிளந்தது கிறிஸ்தவர்கள். பெந்தகோஸ்து ஒன்று வார்த்தையில் நிலைநிற்க வந்தது, ஒன்று இந்த கான்டெஸ்டன்ட் சொல்லக்கூடிய ராஜாவுடைய சத்தியத்திலே அவனுடைய சொந்த கருத்திலே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இப்படியாக தான் 2ஆ பிரிஞ்சிச்சு. இப்போ அவன் அன்னைக்கே கிபி 325 பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கும்படியாக அவன் எவ்வளவோ முயற்சித்தான். ஆனால் அது நடக்கல. 2ஆ பிரிஞ்சிச்சு. அந்த ரோமன் கத்தோலிக்க சபை ஏற்பட்டு அதன் மூலியமா அநேக சிஎஸ்ஐயோ புரோட்டஸ்டாண்டோ இல்ல பெந்தகோஸ்தோ இன்னும் எத்தனையோ சபைகள் அப்படியே வாழியா வந்துச்சு. அதுதான் ஆண்டவர் சொல்றார் வெளிப்படுத்தும் புத்தகத்தை, வேசிக்கெல்லாம் தாய் யாருன்னு கேட்டாக்கா ரோமன் கத்தோலிக்க சபை தான் வேசிக்கெல்லாம் தாய். ஏன்னு கேட்டாக்கா அவங்க என்ன சொல்றாங்க, தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருக்கிறது வேத வாக்கியம் சொல்லுகிறது. அவங்க என்ன சொல்றாங்க, முதல் இன்னைக்கு இருக்கிற ரோமன் கத்தோலிக்க சபை விசுவாசிங்க எங்க சபை தான் தாய் சபை என்று சொல்றாங்க. நானே ரோமன் கத்தோலிக்க இருந்தேன் 20 வயசுக்கு முன்னால. ஏற்கனவே ஒரு படத்தை காமிச்சிருக்கிறேன், மீண்டும் காமிக்க ஆசைப்படுகிறேன். 20 வருஷத்துக்கு முன்னால இந்த பாருங்க நடுவுல இருக்கிறது தான் நானு. 9 வயசு இருக்கும் போது சென்ட் தாமஸ் பரிங்கமலையில பூசோடு இதுதான் நானு. இந்த குட்டி ஜோசப் தான் 9 வயசுல பூசோடுப்பு போட்டேன். எப்போ? கத்தோலிக் மதத்தில் இருக்கும்போது. 20 வயசு வரைக்கும் நான் கத்தோலிக் மதத்தில் இருந்தேன். ஆக கத்தோலிக்னா என்னன்னு, அந்த உபதேசம்னா என்னன்னு எனக்கு தெரியும். ஆகவே நீங்க தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளை இன்றைக்கு 2ஆ பிரிஞ்சது அன்னைக்கு ஒண்ணு சேர்க்கணும்னு பார்த்தோம். சரி, உங்களுக்கு ஒரு உதாரணமா இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் ஈரமாயி போச்சு. 2002 தெரியுதுல உங்களுக்கு, 2002 எல்லா ஸ்தாபனங்களும் எல்லா சபைகளும் சாத்தான் இயேசு கிறிஸ்துவின் ஆண்டு 2000 அனைத்து கிறிஸ்தவர்களும் இணைந்து நடத்தும் தவக்கால சிறப்பு பிரார்த்தனை. அதுல பாருங்க ரோமன் கத்தோலிக்க சபை தான் ஃபர்ஸ்ட் தலைப்பில் இருக்குது. முதல் தலைப்புல உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? முதல் சபை ரோமன் கத்தோலிக்க சபை, அதுதான் தலைமை சபை இன்றைக்கு உலகத்துல. ஏன்னா கான்டெஸ்டன்ட் சொல்லக்கூடிய ராஜா அவனால் ஏற்பட்டதுதான் ரோமன் கத்தோலிக்க சபை. கிபி 325 அவன் பிரிச்சு வந்ததுதான். அவனாலதான் இன்றைக்கு கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நான் இங்க எழுதி வச்சிருக்கிறேன் பாருங்க, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு எழுதி, இப்ப தேடி கண்டுபிடிச்சேன். எப்படி இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 30 காரியங்களை குறிச்சு நான் எழுதி வச்சிருக்கேன். விக்கிர ஆராதனை செய்தல், இதெல்லாம் உள்ள நுழைச்சுது. விக்கிர ஆராதனை செய்தல்,
மரியாளே வாழ்க என்று சொல்லுவது, மரியாளை வாழ்த்துவது, மரியாளுக்கு ஆராதனை செய்வது, நம்ம எல்லாம் அப்புறம் வந்து பாவ சங்கீர்த்தனை செய்வது, நிறைய எழுதிச்சு. மன்னிங்க, சரியா? நான் ஏன்னா எனக்குலாம் நேரமே இல்லை. நான் காலையில வேலைக்கு போனா நைட்டு 12 மணிக்கு தான் டெய்லி நான் வீட்டுக்கே வரேன். எனக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பதான் நான் வந்து மெசேஜ்களை எடுத்து நான் பேசுறேன். இந்த மெசேஜ் கூட என்ன கொடுக்கணும்னு தெரியாம திடீர்னு எடுத்து இந்த மெசேஜ் எல்லாம், அதனால நைட்டு 12 மணி, சனிக்கிழமை 12 மணிக்கு வந்தால என்னால இதெல்லாம் எடுத்து கிளியரா எழுத முடியல. இருந்தாலும் 30 விதமான பாவ சங்கீர்த்தனை செய்யறது, தேர் இழுக்கிறது, மாத தேர் இழுக்கிறது, அந்தோனியாரே எனக்காக வேண்டிக் கொள்ளும் சொல்றது, புனித தோமையாரே எனக்காக வேண்டிக் கொள்ள சொல்றது, அச்சஸ்ட மரியாதை எனக்காக வேண்டிக் கொள்ள சொல்றது, சூசைப்பர் எனக்காக வேண்டிக் கொள்ள சொல்றது, இப்படி ஜெபமாலை உருட்டுறது, பாவ சங்கீர்த்தனை சாமியாட்ட செய்யறது, இன்னும் எவ்வளவு நிறைய எழுதிக்கிறேன். நிறைய இருக்குது. இவைக்கு அத்தனை உபதேசங்களையுமே பரிசுத்த வேதாகமத்தில் அவர்கள் உள்ளே நுழைத்து விட்டார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் கூட்டவும் கூடாது, அதை குறைக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாது. அப்படி எடுப்பார்கள், கூட்டுவார்கள் சொன்னால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய பங்கை அவருடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படுவார் என்று வேத வாக்கியத்தை வாசிச்சு காமிச்சார். இப்போ இந்த கத்தோலிக்க இந்த கிபி 325 அந்த காட்டஸ்டன் சொல்ற அந்த அரசர் எப்படி ஒன்று சேர்க்கணும் முயற்சித்தானோ அது நடக்கிற. இப்போ கிறிஸ்தவங்களை ஒன்று சேர்ந்து 2000 எல்லா கிறிஸ்தவம் இணைத்து நடத்துறாங்களாம். ஆனா கடைசி நாட்கள்ல எல்லா சபையும் ஒன்றாயிடும். அந்த எல்லா சபையும் ஒன்றாகும், கண்டிப்பா நிச்சயமாகும், ஆகிய திருணும். அப்ப எல்லா சபையும், அதாவது பெந்தகோஸ்து, ஏஜி சபை, ஏசிய சபை, சிபிஎம் சபை, லுத்தரன் சபை, என்னென்ன சபைங்க இருக்குது, வெஸ்லி சபை, கொலம்பா சபை, எத்தனை சபை இருந்தாலும் சரிங்க, எல்லா சபையுமே எப்படி ரோமன் கத்தோலிக் சபையிலிருந்து பிரிந்து வந்ததோ மீண்டும் எல்லா சபையுமே ரோமன் கத்தோலிக் உள்ள போய் எல்லாம் இணைஞ்சிரும். அந்த டைம்ல மனவாட்டி சொல்லக்கூடியவள் மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு போடுவா, ஆண்டவர் இயேசுநாதர்கிட்ட போடுவா. ஏன்னா இவ போய் தான் இயேசுநாதர் பூமிக்கு கொண்டு வரும். அதில் இவங்க போடுவா பரலோகத்துக்கு, மேகத்துக்கு போடுவா, மேல போடுவா. அப்போ எல்லா சபையும் ஒன்னாயிடும். அப்போ எல்லா சபையும் ஒன்னான பிற்பாடு அங்க கொஞ்சம் விடப்பட்ட கன்னிகள், கைவிடப்பட்ட கன்னிகள் வந்து தயாமுயான்னு குதிக்கும். அவங்க தான் உபத்திரவத்தை போய் மாட்டிக்குவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப வாசிப்பாங்க, ரோமன் கத்தோலிக்க சபை, தென்னிந்திய திருச்சபை, இந்திய சுவிசேஷ திருச்சபை, லுத்தரன் சபை, அசம்பிளி ஆஃப் காட், மார்த்தோமா சபை, ஜாக்கோட்டை சபை, ஜாக்கோப்பைட் சபை, மெத்தடிஸ்ட் சபை, பெந்தகோஸ்து சபை, தெலுங்கு பாப்டிஸ்ட் சபை, தமிழ் பாப்டிஸ்ட் சபை, ஆர்த்தோடாக்ஸ் சபை, அட்வென்ஸ் மிஷன், இயேசு அழைக்கிறார் குழு, இப்படி எல்லா சபைகளும் ஒன்றிணைத்து 2000 ஒன்றிணைத்தாங்க. இது யார் செய்யறதுன்னு கேட்டாக்கா, சாத்தானு எல்லா சபையும் இணைக்கணும் முயற்சித்தான் அப்போ. ஆனா அதனால முடியாது. இப்பெல்லாம் அது சான்ஸே இல்லை. எனக்கா மனவாட்டி பூமியில் இருக்கிறா, அது செய்ய முடியாது. மனவாட்டி எடுப்பட்ட போன பிற்பட அதெல்லாம் செய்யும். ஆகவே தேவனுடைய விலையேறப்பட்ட சகோதரிகளே, இன்றைக்கு பவுல் தீர்க்கதரிசி அவர் பேசின சுவிசேஷத்தை தவிர இன்றைக்கு நீங்க ஒரு சுவிசேஷத்தை எடுத்துக்கின்னு தெருக்களிலே போட்டு பாருங்க, என்ன நிறைய எழுதியிருக்கிறேன், என்னால் அதை வாசிக்க முடியல. நிறைய சப்ஜெக்ட் பரிசுத்தாவின் கொடுத்த வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கிறேன், ஆனால் என்னால் பேச முடியல, மன்னிக்கணும் பிரியமானவர்களே. ஆகவே இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்துக்கு மாறாக இல்லாத ஒரு காரியத்தை செய்வார்கள் சொன்னால் சபிக்கப்பட்டவர்கள் அவருடைய பங்கை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போட்டு விடுவார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, இந்த பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீங்கள் கீழ்ப்படிந்து அதற்கு நீங்கள் செவி கொடுத்து அதன்படி நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால், அதை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய பங்கை பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த நகரத்திலிருந்தும் அவருடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் எடுக்காமல் விட்டு விடுவார். உங்களுடைய நாமங்களை அத்தனையுமே ஜீவ புஸ்தகத்திலே இருக்கும். ஆகவே தேவனுடைய விலையேறப்பட்ட சகோதரிகளே, இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து பரிசுத்த வேதாகமத்துக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களுடைய நாமங்கள், உங்களுடைய பங்கு ஜீவ புஸ்தகத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. God bless you பிரியமானவர்களே. God bless you.